இந்த நாளிலும் கூட மனப்பாட வசனமானது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களோடு யுத்தம் பண்ண போயிற்று. வெளிப்படுத்தல் 12:17 வசனத்தை வாசிக்கிறோம். ஜெபம் செய்கிற ராஜாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் இந்த பாடத்துக்குள்ளாக நீங்க எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் படிக்கக்கூடிய பாடங்களிலே ஆண்டவரே எந்தவித குறையும் இல்லாதபடிக்கு எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாக உணர்த்தி நாங்கள் அருமையான பாடங்களை படிக்கும்போது எங்களுக்காக நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த பாடத்துல நீங்க இருந்து இதை நீங்க வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆயிரத்தி 844 அக்டோபர் 22க்கு பிறகு ஒரு மாபெரும் ஏமாற்றம் இருந்ததாக நம்ம சென்ற வார பாடங்களிலே நம்ம படித்திருக்கிறோம். அந்த ஏமாற்றத்துக்கு பிறகு தேவன் ஒருபோதும் வேதத்திலே இருக்கிற காரியங்களை பொய் சொல்ல மாட்டாரு. இது உண்மையான சத்தியம். ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்து பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்னன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கிற அந்த ஆண்டை, அந்த நாளை தான் அந்த 1844 2300 ராப்பகல் காரியத்தை அறிந்து கொண்டார்கள். அதன் பிறகு சில பேரு இந்த 1844 இயேசு கிறிஸ்து வரல அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சில பேரு இதெல்லாம் பொய் அப்படின்னு சத்தியத்தை விட்டுட்டு விலகி போனவங்க இருந்தாங்க. ஆனால் சத்தியத்திலே உறுதியாய் இருந்தவர்கள் வேதத்தை மீண்டும் மீண்டுமாக ஆராய்ந்து பார்த்தார்கள். எப்படின்னு சொன்னா, ஆரம்ப கால அட்வென்டிஸ்டுகள் வேதாகமத்தை தீவிரமாக ஆராய்ந்தார்கள். தீவிரமாக ஆராய்ந்த போது அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. என்னன்னு சொன்னால், பரலோக ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல நியாயப்பிரமாணம் முக்கிய பங்காற்றுவதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதைவிட அந்த 4வது கற்பனை என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், அவரை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆரம்ப காலத்திலே சாத்தானுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு இந்த தேவனுடைய திட்டத்தை பற்றி குழப்பிவிட வேண்டும் என்று முடிவுக்கு இந்த பிசாசானவன் ஜனங்களை குழப்பி விட்டதுனாலே நிறைய பேர் இந்த சத்தியத்தை விட்டு விலகி போனாங்க. அப்படி இந்த பிரமாணத்தை நாம் வேதத்திலே பார்க்கும்போது இந்த பிரமாணத்தையும் அப்படிதான் இந்த பிசாசு குறை கூறி வந்தான். தேவனை தொழாமல் கெடுக்க வேண்டும் என்பதே ஆரம்பம் முதல் சாத்தானுடைய நோக்கமாய் இருந்தது. அதனாலதான் அங்க ஆதாமும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே ஏமாற்றினான். அப்போ ஏமாற்றி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய கூடாதபடி செய்து விட்டார். நாம அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக
10 கட்டளைகள் இருக்கிறது. அந்த 10 கட்டளைகளிலே ஒன்றும் குறையாமல் ஆசரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ ஒன்னில் குறைந்தால் மற்றவர்களெல்லாம் குற்றவாளியாக இருப்பான் என்று யாக்கோப்பு 2:10 சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பிசாசு ஏன் ஓய்வு நாளை வெறுக்கிறான்? ஏன் ஓய்வு நாளை வெறுக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த ஓய்வு நாள் தான் இவர்தான் சிருஷ்டிகர், அவரை தான் தொழ வேண்டும் என்பது என்று ஞாபகப்படுத்துகிறது. அதனால்தான் அந்த ஓய்வு நாளே அந்த பிசாசுக்கு பிடிக்காது. இந்த ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய பிரமாணம், ஓய்வு நாள், மிருகத்தின் முத்திரை, மற்ற சம்பவங்களை குறித்து அதில் இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற நெருக்கடிகளை குறித்து நாம பாடங்களிலே பார்க்க இருக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரமும் நியாய பிரமாணம். சரி, ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு பெரிய காட்சியை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறதை நாம இங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. எங்க பார்க்கிறாரு? பரலோகத்தை பார்க்கிறாரு. அந்த பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டு இருக்கிறதாக பார்க்கிறார். அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்போது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் ஊமை அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயிற்று. இந்த சம்பவங்களை ஏற்கனவே நாம பார்க்கிறோம். பூலோக ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் அந்த மோசேக்கு சொன்ன வண்ணமாக மோசே ஒரு கூடாரத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்த கூடாரத்திலே 2 பகுதியாக இருக்க வேண்டும். ஒன்று பரிசுத்த தலம், இன்னொன்று மகா பரிசுத்த தலம். மகா பரிசுத்த தலத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இந்த நியாயப்பிரமாணம் இருக்கணும். அதுக்கு மேல கிருபாசனம் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தேவன் சொன்னவன்மா. இப்போ நம்ம வெளிப்படுத்தல 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற இந்த காரியமானது பரலோகத்திலே அதே காட்சியை இந்த பூமியில என்ன காட்சிகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்களோ அதே காட்சியை தான் இந்த யோவான் பரலோகத்திலே பார்க்கிறார். பரலோகத்திலே ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. இப்போ உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் மேலே கிருபாசனம் இருக்கணும், உள்ள என்ன இருக்கணும்? 10 கட்டளை இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாக பாவ நிவாரண நாளிலே பிரதான ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு காளையோ தேர்ந்தெடுத்து கொண்டு அதன் தலையின் மேல அந்த வருடம் முழுவதும் அந்த ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேல வச்சு அதை என்ன பண்ணுவாங்க? பலியிடுவாங்க. பலியிட்டு இங்க பரிசுத்த ஸ்தலத்துல அந்த நாள் நடைபெறாது. எங்க போகணும்னா பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அந்த கிருபாசனத்தின் மேல தெளிப்பாங்க. அப்போ தெளிக்கும் போது அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக அங்கே அந்த பிரதான ஆசாரியன் செய்யும். அப்போ ஒருவேளை பாவத்தோடு அந்த பிரதான ஆசாரியன் அதில் பிரவேசித்திருந்தால் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மரணம் ஏற்படும். அந்த பாவ நிவாரண நாளில அது யாரா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட வேலைக்காரனா இருந்தாலும் சரி, பரதேசியாய் வந்து தங்கி இருந்தாலும் சரி, தங்களிடத்துல அந்நியனாய் ஒட்டி கொண்டவனாய் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எங்க இருக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக இருக்கணும் அப்படின்னு அந்த நாளிலே பாவ நிவர்த்தி செய்வதற்கான அது எங்க நடக்குதுன்னு சொன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல நடக்கிற அது ஒரு ஆராதனையாக இருக்கும்.
இப்போ நாம கிருபாசனம் இருந்தது, கிருபாசனத்துக்குள்ளே 10 கட்டளை இருந்ததாக நாம பார்க்கிறோம். அங்கே செலுத்தப்படுகிற ஒவ்வொரு பலியும் பாவ மனிதர்கள் மீது தேவன் காட்டிய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் பாவ நிவாரணமானது நியாய தீர்ப்பு வரைக்கும் பாவம் வைக்கப்படும் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறது. அப்போ இந்த பாவம் இந்த முதல் திரைசீலையில தெளிக்கும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த திரைசீலையில் இருந்தது. அது வருடம் முழுவதும் பாவத்தை, அந்த பாவத்தின் கரையை அந்த திரைசீலையின் மேலே தெளிக்கப்பட்டதுனால அந்த எப்பொழுதும் வருடம் முழுவதும் அதை கரைப்பட்டு இருந்தது. ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் உள்ள போகும்போது இந்த கிருபாசனத்தின் மேலே அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது ஆண்டவருடைய கிருபையினாலே இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால்தான் இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ நிவர்த்தி, நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்பதை 1 பேதுரு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது. குற்றமில்லாத மாசற்ற வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். எப்படியா? குற்றமில்லாத வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். மீண்டுமாக இந்த பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டு இருந்ததையும் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தெய்வீக பிரமாணம் அங்கே இருந்ததாகவும் அது பரிசுத்தமான பிரமாணமாகவும் காணப்பட்டது. ஆரம்பகால அட்வென்டிஸ்டுகள் இந்த ஆசரிப்பு கூடாரம் பற்றியும், இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன இருக்கிறது என்பதை பற்றியும், ஏன் இந்த ஆசரிப்பு கூடாரம் முக்கியமானது என்பதை பற்றி ஆராய்ந்த போது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கறாங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி பார்க்கறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி மேல கிருபாசனம் இருக்கிறது. அதுக்குள்ளாக 10 பிரமாணம் இருக்கிறது. அப்போ அவங்க அறிந்து கொண்டது என்னன்னு சொன்னால், தேவனுடைய பிரமாணம் 10 கட்டளை தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒரு மைய பகுதி என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதிலும் 4ஆம் பிரமாணமாக ஓய்வு நாள் கட்டளை மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தேவனுடைய பிரமாணம் இருக்குமானால் சிலுவையோடு அது ஒழிந்து போயிருக்கவே இருக்காது. அப்போ உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவனுடைய பிரமாணம் இருந்ததுனாலே அதை ஒருபோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அழிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த பிரமாணம் மாறாத தன்மையுடையது. இந்த 10 கட்டளை மாறாத தன்மையுடையது, யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த பிரமாணம் மிகவும் முக்கியமானதாக, ஏன்னு சொன்னால் ஆண்டவராகிய தேவனே தம்முடைய சொந்த விரலினாலே அதை கற்பலகையிலே எழுதி கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். இந்த தேவனுடைய பிரமாணத்தின் தன்மையை போற்றின புரோட்டஸ்டாண்டு சீர்திருத்தவாதிகளுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து அட்வென்டிஸ்டுகள் பின்பற்றினார்கள். ஜான் வெஸ்லி உறுதியான நம்பிக்கையை பற்றி இவ்வாறு அவர் சொல்லுகிறார். அதாவது, இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசே மூலம் கொடுக்கப்பட்ட சடங்காச்சாரம் அல்ல, சம்பிரதாய பிரமாணத்தில் தேவாலயத்தில் பழைய பலி முறைகளும் ஆராதனைகளில் சகல தடை உத்தரவுகளுக்கும் கட்டளைகளுக்கும் இடம் பெற்றிருந்தன. அவற்றை அழித்து, இதெல்லாம் சடங்காச்சாரத்தை எல்லாம் அழித்து ஒழிப்பதற்காக கர்த்தர் வந்தார், இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த சடங்காச்சார பிரமாணத்தை எல்லாம் அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் 10 கற்பனைகளை ஒருபோதும் அவர் ஒழிக்கவில்லை. ஏன் சொன்னால், தீர்க்க தரிசிகளில் முதலாக வற்புறுத்தி வந்தது இந்த ஒழுக்க பிரமாணம் என்பதை
அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே அதை தேவன் ஒழிக்கவே இல்லை அப்படின்னு இங்க ஜான் வெஸ்லி அவர் சொல்றார். சரி, இந்த தேவனுடைய பிரமாணத்தில் இடையே பின்வரும் வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். 17-18 வசனத்துல இவங்க இயேசு கிறிஸ்து யூதர்கள் எல்லாம் நினைச்சிருந்தாங்க இவர் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வந்தாரு அப்படின்னு சொல்லி. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. நியாயப்பிரமாணத்தில் ஒரே ஒரு வார்த்தை கா அப்படின்ற வார்த்தை ஒழிந்து போகாது. எந்த வார்த்தையானது? கர்த்தர் அப்படின்னு சொன்னது. அந்த ஒரு வார்த்தை கூட ஒழிப்பதற்கு நான் வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன். அப்படி ஒழிஞ்சு போன வானம் பூமியும் ஒழிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறார். 111வது சங்கீதத்துல 7-8 பார்க்கும்போது அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் சதா காலங்களில் உறுதியாயிருக்கிறது. தேவனுடைய கட்டளைகள் என்னதான் உண்மையுள்ளவை. அப்படி உண்மையில்லாத ஏதாவது காரியம் அவருடைய 10 கட்டளையில காணப்படுதுன்னு சொன்னால், நம்ம 1% கூட 0.1% கூட அதுல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உறுதி உள்ளதாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். யோவான் 5:3 வாசிக்கும் போது, 1 யோவான் 5:3 வாசிக்கும் போது, நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரில் அன்பு கூறுவதான். நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டாதான் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை யோவான் சொல்லி இருக்கிறார். பிரசங்கி 12:13 வாசிக்கும் போது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் எல்லாருடைய மனுஷன் மேல் விழுந்த கடமை இதுவே அப்படின்னு சொன்னார். அப்படி நாம செய்யலனா நன்மைக்காவது தீமைக்காவது எங்க கொண்டு போறோம்னு சொன்னால் அவருடைய நியாய சங்கத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ தேவனுடைய தன்மையும் மனித தன்மையும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள மாறாத உறவை சார்ந்ததாக இந்த கற்பனை இருக்கிறது. தேவனுடைய பிரமாணம் அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிறது. ஒருத்தருடைய குணத்தை பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னால், இங்க ஆண்டவருடைய பிரமாணமானது அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிறது. அது அவருடைய சிங்காசனத்தின் அஸ்திவாரமாகவும் மனித குலத்தின் ஒழுக்க ஆதாரமாக இருப்பதால் தான் சாத்தான் இந்த நியாய பிரமாணத்தை எதிர்க்கிறான். பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்திலும் பரலோக பரிசுத்திலும் சாயலாக இருப்பதாக நம்ம சென்ற வாரத்திலே பார்த்தோம். பரலோகத்தில என்ன சாயல் இருந்ததோ அதே சாயல தான் இந்த பூமியிலே அந்த ஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று, கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் மோசேக்கு சொல்லி இருக்கிறார். இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கிற கற்பனை யாராலும் மாற்ற முடியாது. இந்த பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய உண்மை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய கற்பனைகளின் கோரிக்கைகளையும் 4வது பிரமாணமானது ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டிய கடமையையும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி 4வது பிரமாணம் எனக்கு தேவையில்லை, இந்த ஓய்வு நாள் தேவையில்லை என்று சொன்னார், என்னில் அன்பா இருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய அன்பு அவனிடத்திலே இல்லை என்பதையும், நியாயப்பிரமாணம் அவனுக்கு தேவையில்லை என்பதையும் நாம இங்கே பார்க்க முடியும். இங்க ஓய்வு நாளும் நியாயப்பிரமாணம், இந்த ஓய்வு நாள்
சிருஷ்டிப்பு, ஓய்வு நாள், தேவனுடைய பிரமாணம் ஆகிய இடையே உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏற்கனவே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் போது ஓய்வு நாள் எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னால், இங்க அந்த தூதன் போய் அறிவிக்கிறாரு, நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. யாரை நீங்க தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது, வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல தேவரீர் மகிமையும் வல்லமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறேன், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். நம்ம வெளிப்படுத்தல பார்க்கும்போது அவர் சிருஷ்டிகர் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதி ஆகமத்தில் கூட எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்த பிறகு, தாம் கிரிகளெல்லாம் முடித்த பிறகு 7ஆம் நாளிலே அதை நிறைவேற்றி அதிலே ஓய்ந்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல மோசேக்கு எழுதி கொடுத்த அந்த 10 பிரமாணங்களிலே கூட யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களை வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அந்த 4வது பிரமாணத்தை குறித்து அவர் தெளிவாக அங்க சொல்லி இருக்கிறதை நாம இங்க வாசிக்க நாம கடமைப்பட்டு இருக்கிறோம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளெல்லாம் நடைப்பைப்பாயாக, 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானும் முருக ஜீவனாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். இங்கே பார்க்கும்போது கூட அவர் சிருஷ்டிகர்த்தர். ஏன் சொன்னால், வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் நிறைவேற்றின பிறகு அவர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். அப்போ இந்த பரிசுத்தமான நாள் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதை இதிலிருந்து நாம பார்க்க முடிகிறது. ஏன் சொன்னால், அவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார். நாம ஒரு அணு மூலமாகவோ இல்ல இந்த புழுதியாகவோ தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி தேவன் நம் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்திருக்கிறார். அதே போல தாம் சிருஷ்டிப்பிலே இந்த பூமியில வானம் மற்றும் மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள் மற்றும் சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாவற்றையும் தேவன்தான் சிருஷ்டித்தார் என்பதற்கு ஆதாரமாக தான் இந்த ஓய்வு நாள் இருக்கிறார். அதனால்தான் மீண்டும் மீண்டுமாக சொல்லியிருக்கிறார், இயேசு இந்த வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி தீர்த்த பின்புதான் அவர் ஓய்ந்திருந்தார். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க நீ மறக்க கூடாது. இந்த 10 பிரமாணத்துல இந்த 4ஆம் கற்பனை தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏன் சொன்னால், அவருடைய குணம் அந்த 4வது கட்டளையில் இருக்கிறது. அவர் சிருஷ்டிகர் என்பதை இந்த 4வது கட்டளையிலே இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் யாரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால், சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். வேற எதுவும் சொல்லல, வேற எதுவும் சொல்லல. நாம் சிருஷ்டிகரை மாத்திரம் தான் தொழுது கொள்ள வேண்டும். அதனாலதான் ஓய்வு நாளானது சிருஷ்டிகரின் அக்கறையும் மீட்பரின் அன்பையும் எடுத்து காட்டுவதாக நாம் அங்கே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் தாம் சிருஷ்டித்து பிறகு எல்லாவற்றையும் அக்கறையோடு அன்போடு அவர் பார்க்கிறாரு.
எல்லாவற்றையும் பார்த்தபோது மிகவும் நன்றாக இருக்கிறது என்பதை அறிந்தார். அப்போ ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல எந்தவித குறையும் இல்லை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்மை சிருஷ்டித்தவரை வார வாரம் துதிப்பதற்கான நேரம் தான் இந்த ஓய்வு நாள். இப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாம் நன்றாக இருந்தது அப்படின்னு நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்ப நம்மை நன்றாக உருவாக்கின தேவனை நாம் வார வாரம் ஓய்வு நாளிலே வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மை அவர் பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை இந்த எல்லாரும் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கிறது தான் இந்த கட்டளை. நான் அவங்களே பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நம்மை அவர் பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை இங்கே தெளிவாக எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12-20 வசனம் சொல்கிறது. நான் அவர்களை பரிசுத்தம் பண்ணும் கர்த்தர் என்று அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் என் ஓய்வு நாட்களை கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்போ ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியமானது. ஆனால் அதை நம்ம மறந்து விடக்கூடாது. எல்லாரும் ஓடுறாங்க. என்ன நாள்ல ஓடுறாங்க? ஆமா, எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஓடுறாங்க. ஏதாவது ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை வேதத்துல ஏதாவது மாற்றினாரா? அவர் உயிரோடு இருந்த நாள் முதலாக, அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் சிசுரோடு கூட இருந்த நாட்களிலும் கூட இந்த ஓய்வு நாளின் கட்டளை ஏதாவது ஒன்றை மாற்றினாரான்னு சொன்ன அவர் மாற்றவில்லை. அதை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் மெய்யான ஓய்வு நாளை எரிப்பாதலின் நாம் சிற்றிகரோடு கூட நாம இளைப்பாறுகிறோம். இப்போ அங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, அங்க கிருபாசனம் இருக்கிறது. அந்த கிருபாசனத்தின் மூலமாக நமக்கு கிருபை கிடைக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அந்த 4ஆம் கற்பனையில நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இளைப்பாறும் போது அந்த கிருபையும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். ஓய்வு நாளை கை கொள்வது வரவிருக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஏதேனில் பரிபூரணத்தை போல இருக்க போவதை காட்டுகிறது. அப்போ இந்த பூமியில மாத்திரம் இந்த தொழுகை கிடையாது, பரலோகத்திலும் இந்த தொழுகையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஓய்வு நாள் இங்க மாத்திரம் கிடையாது, அந்த பரலோகத்திலும் இருக்கிறது. சரி, இந்த ஓய்வு நாளை யார் மாற்றினது அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு தேவனுடைய முத்திரை, இன்னொன்னு மிருகத்தின் முத்திரை. ஒண்ணு தேவனுடைய முத்திரை, இன்னொன்று மிருகத்தின் முத்திரை. இங்க தேவனுடைய முத்திரைக்கும் மிருகத்தின் முத்திரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய முத்திரை என்று சொன்னால் சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது மிருகத்தின் முத்திரை. அந்த மிருகத்தின் முத்திரை என்று சொன்னால் சிருஷ்டியை தொழுது கொள்ள வேண்டும். சூரியன் என்ன? அது ஒரு சிருஷ்டி. தேவன் சூரியனை உண்டாக்கினார். எதுக்கு உண்டாக்கினார்? பகலையால பெரிய சுடரை உண்டாக்கினார். சந்திரனை படிச்சார். இரவையால ஒரு பெரிய சுடரை, நட்சத்திரங்களை படிச்சார். இதையெல்லாம் படைப்பு. இதையெல்லாம் படைப்பு. அப்போ படைத்தவரை விட்டு படைக்கப்பட்டவரை என்ன பண்றாங்களாம்? தொழுது கொள்றாங்க. இப்போ சண்டே அப்படின்னு சொன்னா சூரியன். அப்போ சூரியனுக்கு என்ன பண்றாங்க? எல்லாரும் போய் வணக்கம் செலுத்துறாங்க. சூரியனுக்கு போய் வணக்கம் செலுத்துறாங்க. ஆனால் இந்த பிசாசானவனுக்கு யார் மேல அதிக கோபம் வரும் அப்படின்னு நாம் வேதத்துல பார்க்கும்போது 12:12 வாசிக்கும் போது, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன்
தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்திலே இறங்கபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். யாருக்கு ஆபத்து வரும் சொல்றாருல்ல, யாருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னா 17வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:17 வாசிக்கும் போது இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, யார் யாருக்கு அந்த பிசாசானவன் யார் மேல அதிகம் கோபம் கொள்வான்னு சொன்னார். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீன் மேல் கோபம் கொண்டு, ஸ்திரீன்னா என்ன? சபை. ஏன்னு சொன்னால் இது டைரக்டா ஸ்திரீன்னா ஸ்திரீ போகாது, பெண்ணுன்னா பெண்ணு போகாது. ஏன்னா இது தீர்க்க தரிசனம். எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றம் உடையது பொருளாக இருக்காது. ஸ்திரீன்னா பெண் கிடையாது. இப்போ யார் மேல இந்த வலு சர்ப்பத்துக்கு கோபம் வரும் அப்படின்னு சொன்னா ஸ்திரீயின் மேல கோபம் வரும். எந்த ஸ்திரீயின் மேல கோபம் வரும்? இப்போ ரெண்டு, அதாவது ஒண்ணு கற்புள்ள கன்னிகை பார்க்கிறோம், இன்னொன்னு கற்பில்லாத கன்னிகை பார்க்கிறோம். வேதத்துல 2 கன்னிகைகளுக்கு வெளிப்படுத்தல ஒரு கன்னிகை கற்புள்ள கன்னிகை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல 17வது இதுல இன்னொரு கற்பில்லாத கன்னிகையை நாம பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல யாருக்கு பிசாசானவன் யார் மேல கோபம் கொள்வான்னு சொன்னா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவனும் இயேசு கிறிஸ்துவை சாட்சி உடையவர்களாக அவருடைய சந்ததியான மற்றவர்களோடு கூட யுத்தம் பண்ண போயிடுச்சு. யார் மேல கோபப்படுவான்னு சொன்னா இந்த சனிக்கிழமை போடுறல்ல, தேவனுடைய கற்பனையை நாம் கை கொள்றல்ல, அவன் மேலதான் பிசாசுக்கு அதிக கோபம். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் சிருஷ்டிகர்த்தர் என்பது இன்னும் அவங்க நம்பி இருக்கிறாங்க. அவர் சிருஷ்டிகர்த்தர் என்பதை இன்னும் நம்பி இருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் சிருஷ்டிகர்த்தர் இல்லை என்பதற்காக நம்ம ஆதாம் ஏவாளையும் பாவம் செய்து வச்சோம். ஆனால் இந்த ஒரு கூட்டமானது இன்னும் அவரை சிருஷ்டிகர்த்தர் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை நாம் அற்றுப்போக பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த பிசாசானுவுக்கு தன்னுடைய உண்மையாக கை கொள்ளுகிற பிள்ளைகளின் மேல கோபம் வரும். அதனால்தான் அங்க பிசாசு சொல்றான், நான் வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதங்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான் பிசாசு. பூமியில் இருந்து எழும்பிய இந்த மிருகம் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி ஏற்கனவே பார்க்கிறோம். அந்த மிருகத்துக்கு எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். 1260 வருஷம். இப்ப அந்த மிருகம் என்ன பண்ணணும்னு சொன்னா தீர்க்க தரிசிகளை கொலை செய்தது, தேவனுடைய பிரமாணங்களை மாற்றி போட்டது, தேவனுடைய பிரமாணங்களை மாற்றி போட்டது. அதுக்கு ஒரு பேரு இருக்குது, சின்ன கொம்பு. சின்ன கொம்பு அப்படின்னு சொல்லு. அந்த சின்ன கொம்பு தான் இந்த கற்பனைகளை மாற்றும் அப்படின்னு சொல்லுது. சின்ன கொம்புன்னா யார்? சின்ன கொம்புன்னா யார்? பார்க்கிறோம். நான் அதுல இருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்போம் அப்படின்னு நான் பார்க்கிறோம். இது அந்த சின்ன கொம்புன்னா யார்? அதுதான் போப் அரசர். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில இருக்கிறார்ல தலைமை, அவர்தான் நானு கடவுளுக்கு சமமானவர், விக்கியாரேஸ் பெலிடே அப்படின்னு சொன்னா தேவனுக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ தேவனுக்கு சமமானவர் என்ற ஒரு பதவியை யார் பெற்றிருக்கிறன்னு சொன்னா போப்பு பெற்றிருக்கிறார். இங்க நாம பார்க்கும்போது பிசாசு என்ன பண்றாருன்னு சொன்னா, நான் வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு சமமாவேன் என்று இங்க பிசாசு சொன்னதில்ல, அதே காரியத்தை தான் அந்த சின்ன கொம்பு செய்து, நான் தான் கடவுள், நான் தான் ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிறேன், இயேசுவுக்கு அடுத்த ஸ்தானம் நான் தான் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற சின்ன கொம்பு. அந்த சின்ன கொம்பு தான் இந்த வாரத்தின் 7 நாள் இருந்த ஓய்வு நாளை எதுல மாற்றி போட்டுச்சு? ஞாயிற்றுக்கிழமை மாற்றி போட்டுச்சு. அதுல எத்தனையோ பேர் எதிர்த்தார்கள். புரோட்டஸ்டாண்டுகள் எல்லாம் எதிர்த்தாங்க, இல்ல பரிசுத்த ஓய்வு நாள் மாறாது. ஆனா அவங்க தைரியமா சொன்னாங்க, பரிசுத்த ஓய்வு நாளை மாற்றுவதற்கு
எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா அந்த அதிகார திமிரில அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஓய்வு நாளை மாற்றுவதற்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது, அதை நாங்கள் மாற்றி போட்டோம் என்று தைரியமாக அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பிஷப்புகளே சொன்னாங்க. ஆனால் இதற்கு எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் கொஞ்ச காலம் பிறகு அப்படியே மார்ட்டின் லூத்தர் இவங்கெல்லாம் வந்தது, இவங்கெல்லாம் அதை எதிர்த்து நின்னாங்க. கடைசியில எங்க போச்சு புரோட்டஸ்டாண்ட் எல்லாம் திரும்பவும் ரோமன் கத்தோலிக்க அந்த அதிகாரத்துக்கு அவங்க உட்பட்டு ஏற்கனவே அவங்க மாற்றின அதே கற்பனைகளில் போய் மீண்டும் விழுந்துட்டாங்க. ஆனால் தேவன் அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்கிற தொழுகையின் நாளை, ஓய்வு நாள், அதாவது மாற்று பூமியில் ஒரு வல்லமையை முயன்றது என்பதை தேவனுடைய அதிகாரம் அபகரிக்க அது முயலும் என்பதை இங்கே காட்டுகிறது. அப்போ முயன்றுச்சு, அதை மாற்றிச்சு, பொய்யான தொழுகையை கொண்டு வந்தது. பொய்யான தொழுகையின் மூலமாக இப்போ உலகமே என்ன ஆச்சு? சத்தியத்தை பேசுகிற வல்லமையா பெரிய பெரிய பிரசங்காரெல்லாம் பேசுறாங்க. ஆனால் அந்த ரோமன் கத்தோலிக்கு மாற்றி போட்ட அதே சட்டங்களுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அடிப்பணிஞ்சு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த பிசாசானவனுக்கு அவங்க எல்லாம் என்னுடைய வழியில வந்துட்டாங்க. ஏற்கனவே என்னை எதிர்த்து நின்றவங்களாம் என்னுடைய வழிக்கு வந்துட்டாங்க. புரோட்டஸ்டாண்ட் சபைகள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு சபை மாத்திரம்தான் தேவனுடைய கற்பனையை மிகவும் வெளிக்கட்டாயமாக பிடிச்சு கொண்டு இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் மேல ஒரு யுத்தம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் வரப்போகிறது. அந்த யுத்தம் தான் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம், அந்த சட்டம் வந்துட்டா இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல ஆலயமே வைக்கக்கூடாது. பரிசுத்த ஓய்வு நாளில ஆலயத்துல நம்ம வந்து தொழுது கொள்ளவும் முடியாது. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தான் தொழுது கொள்ள வேண்டும். இப்போ ஞாயிற்றுக்கிழமையில வாங்குறது விற்கிறது இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையில என்ன இருக்காது? ஒரு கடையும் இருக்காது, எதுவும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சட்டம் இன்னும் கொஞ்ச காலத்துல வரும் என்பதை தெளிவாக இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 3 தூதருடைய செய்தி என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது தூதன் 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல மிகுந்த சத்தமிட்டு, கொஞ்சம் சத்தம் இல்லை, எல்லாருக்கும் கேட்கணும். இந்த சத்தம் யாருக்கு கேட்கணும்? பூமியின் ஒரு முனை முதல் மறுமுனைக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தூதன் மிகுந்த சத்தமிட்டு, ஒண்ணு தேவனுக்கு பயப்படணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னார், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வேலை வந்தது. ஓ, இங்க சொல்றாரு தேவனுக்கு பயப்படுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னு சொன்னால் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, யாரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, சிற்றிகரையே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு அங்கே பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி அங்கே முதல் தூதன் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 2வது தூதன், பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தாலே. உக்கிரகமான மது அப்படின்னு சொன்னா என்ன? நல்ல போதை மேல போதை, அதாவது இப்போ போதையில, அதாவது சாராயத்துல ஏதோ மாத்திரை போட்டு இன்னும் போதை ஏத்துறதா? மிகுந்த உக்கிரமான மது அப்படின்னு சொன்னார். கலப்படமான சத்தியங்கள் புத்தரிக்க ஸ்தலம் இருக்கிறது. மரித்தவர்கள் எங்க போயிடுவாங்களாம்? மரித்த உடனே பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க, ஒரு அப்பம், அந்த அப்பத்துலதான் இயேசு கிறிஸ்து வாழறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பத்துலதான் இயேசு கிறிஸ்து வாழறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம்? அடையாளம் அப்படின்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு அடையாளம் தான் அது அந்த அப்பம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அதுக்குள்ளாக இருக்கிறார். அதை நாம சாப்பிட்டா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வருவார் என்ற ஒரு பொய்யான நம்பிக்கை
அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் பாபிலோனுடைய அந்த வேசித்தனமான உக்கிரகமான மது. அது எப்படியெல்லாம் சத்தியத்துக்காக ஜனங்களை பொய்யாக்க. இப்போ நீங்க யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ அறுப்பு கால பண்டிகைன்னு ஒன்று நல்லா கூத்து அடிக்கிறாங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. அது அறுப்பு கால பண்டிகை. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்னடா இவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் எல்லாரும் கூத்தாட வைக்கிறாங்க. இதெல்லாம் உக்கிரகமான மது. இதெல்லாம் இப்போ தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதுக்கப்புறமா மூன்றாம் தூதனுடைய தூது ஆனது என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னு சொன்னார், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் நாம வணங்கக்கூடாது, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கக்கூடாது. நான் சொல்ற பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகவும் கோபம் கொண்டு உங்களிடத்திலே இருங்கள்படினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அதனாலதான் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே யாரை ஜெயிச்சாங்கன்னு சொன்னா பிசாசு ஜெயிச்சாங்க. அப்போ நாம் எதை கொண்டு ஜெயிக்க முடியும்னு சொன்னார், இந்த பிசாசை வசனத்தை கொண்டுதான் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் வசனத்தை கொண்டு ஜெயிச்சார். இப்போ இந்த மூன்றாம் தூதனுடைய அந்த கலப்படமான ஒரு சத்தியத்தை இந்த பூமியில பிசாசானவன் விதைத்து விட்டான். இந்த சின்ன கொம்பு மூலமாக விதைத்து விட்டான். அப்படியே அது வளர்ந்து மற்ற திருச்சபைகளுக்கெல்லாம் பறந்து விரிந்து இப்பொழுது ஆராதனைகள் எல்லாம் வேற மாதிரியான சூழ்நிலை போய் கொண்டு இருக்கிறது. அதே போல மாதா வணக்கம், இயேசு கிறிஸ்து சொல்ல, என் தாயாரை நீங்க வணங்க அப்படின்னு சொல்லல, என் தாயாரை நீங்க பூஜைங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு அதாவது வெளிப்படத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. சிறியானவள் சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களில் கீழே சந்திரனும். நீங்க அந்த சிலைக்கு கீழே பாருங்க, அந்த மாதா சிலைக்கு கீழே பார்த்தா ஒரு பெறை இருக்கும், ஒரு பெறை இருக்கும். அவள் சிரசிலின் மேல் 12 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த கிரீடத்துல 12 நட்சத்திரங்கள் இருக்கும். இது என்ன சிறிய? அப்படியே அந்த சிறியை போட்டுட்டாங்க. எந்த சிறிய? சொல்லப்பட்ட சிறி வேறா, நேரா அது எதுக்கு கொண்டு போயிட்டாங்களா? மாதாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. மாதாவு கிரீடத்துல 12 நட்சத்திரங்களுமா, அதுங்க பாதங்களுக்கு கீழே என்ன ஆச்சு, ஒரு சந்திரன் இருக்கிறதாக அவங்கதான் சூரியன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல ஒரு பொய்யான சத்தியத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்ட சிறி வேற. இது கற்புள்ள சபைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த கற்புள்ள சபை தான் 12 கோத்திரம் 12 சீசர்கள் கொண்டு கற்புள்ள சபையாக இந்த அடையாளப்படுத்தி காட்டுவதுக்கு தான் இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையானது அப்படியே அதை மாத்தி போட்டுச்சு. டைரக்டா யாரு அந்த ஸ்ரீன்னு சொன்னா தேவமாதா, அவங்கள போயிட்டு மரியாதை அப்படியே டைரக்டா அதை காண்பிச்சு போட்டுட்டாங்க. ஆனால் கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசானவனுக்கு இந்த சபையின் மேல் மிகுந்த கோபம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாம மாத்திரம்தான், கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும் உலகத்துல பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா நாம மாத்திரம்தான். ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், நீங்க மீதியானவர்கள், நீங்க கொஞ்சமானவர்கள். இப்போ கொஞ்சமானவர்களை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்குது. அப்போ நாம் மீதமான சபையில், மீதமான சொன்னா எல்லாம் வடிகட்டி வந்திருக்கிறோம். எல்லா சபைக்கும் நான் ரோமன் கத்தோலிக்கில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டி இந்த ஏம்னா சபைக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படிதான் வந்திருப்போம். ஆனால் இந்த மீதமான சபையில நாம ஒரு அங்கத்தினர்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னு சொன்னார், அவருடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் மிகவும் பாக்கியமுள்ள ஜனங்கள் என்று நாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள திருச்சபையில நாம் அங்கத்தினர்களாக இருப்பது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. இந்த
10 கட்டளைகளிலே 4ஆம் கற்பனை மிகவும் முக்கியமானது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த கற்பனைகள் ஒழிஞ்சு போயிடுச்சுன்னாங்க, இல்லை, ஒழிஞ்சு போகல. அதை நிறைவேற்றவே ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்தவர்களாக, மற்றவர்களுக்கு யாராவது இந்த காரியத்தை கேட்டால் நம்ம தெளிவாக பதில் சொல்வர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த ஓய்நாள் பள்ளியானது நம்மை கேட்டுக்கொள்கிறது.